வக்கீல் தம்பி சொல்லுங்க வீராசாமி அண்ணன். உங்க நன்மைக்காக சொல்றேன். யாரோ ஒரு அனாதை பொண்ணுக்காக உங்க அண்ணனையே எதிர்த்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கிறீங்களே, இதனால உங்களுக்கு என்ன லாபம்? லாபம்? அடட, நீங்க வியாபாரம் பேச வந்திருக்கீங்களா? ரொம்ப நெருங்கிட்டோம். இப்ப வரிஞ்சு கட்டிக்காம இருந்தா எனக்கு என்ன லாபம்னு சொல்லுங்க. இது அழகா இருக்கு. ஆமா, நீங்க சொன்ன அந்த பொண்ணு கேக்கும்ல? அந்த பொண்ணு அப்பாவின்னு உங்களுக்கு தெரியும்ல? அப்புறம் என்ன, அந்த பொண்ணு கிட்ட பக்குவமா நீங்க எடுத்து சொல்லி காரியத்தை முடிச்சிட வேண்டியது. உங்க அண்ணன் பழைய விரோதத்தெல்லாம் மறந்துடுவாரு. அப்பா, உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியிலும் செஞ்சு கொடுத்துருவாரு. இந்த நீதி நேர்மை நியாயம்னு பேசி நீங்களும் செத்துக்கிட்டு எங்களையும் சாகடிச்சுக்கிட்டே தம்பி. ஐயோ, நல்ல வழி சொல்லி தரீங்க. நான் எது கேட்டாலும் கொடுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்புறம் என்ன, வாங்க. அதான் நெருங்கிட்டோம்ல, கையை எங்க வேணாலும் போடலாம். வாடா வீராசாமி, தமாஷ் பண்ணா. உட்காருங்க. வணக்கம் அண்ணே. என்ன பாட்டி நீ, உன் தம்பி எவ்வளவு நல்லவரு, அவரை போய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கியே. இவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதை விட நீ அதிகமா தெரிஞ்சுக்கிட்டியோ? அது இல்லப்பா, அந்த பொண்ணு மேட்டரை பேசி முடிச்சிரேன்னு சொல்லியிருக்கார் இவன். அத நீ நம்பிட்ட? அது மட்டும் இல்ல, வர 21ஆம் தேதி ரமேஷுக்கும் லதாவுக்கும் கல்யாணம் ஜாம் ஜாம் நடத்திடலாம் இல்ல வக்கீல? ஆமா அண்ணே. வீராசாமி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரளயமே வெடிக்குமே, அதை எப்படி சமாளிப்பீங்க? என்ன பார்ட்னர், இவன் என்னவோ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னியே, என்னடா மிரட்டுறியா? ஐயோ, நான் என்ன மிரட்டுறேன், உண்மையை சொல்றேன். உங்க பையன் விளையாட்டா கட்டின தாலி இன்னும் அந்த பொண்ணு கழுத்துல தழைய தழைய தொங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள உங்க பையன் இவரு பொண்ணு கழுத்துல தாலிய கட்டினா, வீராசாமி நீங்க மட்டும் இல்ல, உங்க பொண்ணும் கூண்டுல வந்து நிக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்கு தேவைப்பட்டா என் பையனை மதம் கூட மாத்துவேன். முதல்ல அவனை மனுஷனா மாற சொல்லுங்க, அதுக்கப்புறம் மதம் மாறத பத்தி யோசிப்போம். என்ன நல்லா தெரிஞ்சிருந்து தூண்டி விடுற உன்னை, பிரச்சனை தீரணும்னா அந்த விடுதலை பத்திரத்துல அவளை கையெழுத்து போடச்சு. கையெழுத்து என்ன, அந்த விடுதலை பத்திரத்தோட உங்க மகன் கட்டின தாலியே கட்டி திருப்பி தர சொல்றேன். பதிலுக்கு அந்த அப்பாவி பொண்ணுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? அதுக்கு என்ன வேணும் நீ கேக்குற? வேற என்னன்னு கேட்க போறேன். அவகிட்ட இருந்து உங்க மகன் எடுத்துக்கிட்டானே கற்பு, அதை மாத்திரம் திருப்பி தர சொல்லுங்க. கொடுக்க முடியாததை ஏண்டா கேக்குற? எடுக்க கூடாத ஏன்னே எடுத்தான். இந்த மிரட்டெல்லாம் எவனாவது காதுல பூ வச்சுட்டு வருவான், அவங்கிட்ட வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அவ கழுத்துல தொங்குறதா சாதாரண மஞ்ச கயிறுன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுடைய அகந்த ஆணவம் பண்ண திமிரு அத்தனையும் அறுத்தெறிய போற மாஞ்சா கயிறு. வீராசாமி, என்ன பாட்டி, விஷயமே வேற விதமா போகுது. இந்த பிரபாகரன் எதையும் சொல்ல மாட்டான், சொன்னா செய்யாம விட மாட்டான். வர 21ஆம் தேதி இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அத அவன் தடுத்தா? தடுக்கிறவன் நிச்சயமா உயிரோடு இருக்க மாட்டான். என்ன என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? என்ன என்னம்மா? எனக்கு என்னம்மா? யாரோ கத்தியால. ஐயோ வேணாங்க, எனக்கு பயமா இருக்குங்க. லட்சுமிக்காக நாம எந்த கஷ்டத்தை ஏத்துக்கலாங்க, ஆனா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுங்க. என்னது? எனக்கு என் தாலி தாங்க முக்கியம். சீக்கிரம் சீக்கிரம் வண்ண வரதுக்குள்ள நாம போயிடுவோம். நீங்களா? எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, ஆனா நான் எதிர்பார்த்தேன் நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போவீங்கன்னு. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. புரியலையா? ஒண்ணும் தெரியாத பாப்பா நடிச்சாம போட்டாலும் தாப்பா. நீ நடிச்சாம தாப்பாவை திறந்துகிட்டே போற. அண்ணா அண்ணா இது என்ன அறதான்? ஏங்க அவரை போட்டு அடிக்கிறீங்க? அவரா? அந்த அளவுக்கு போயாச்சா? யோ, வந்த உன்ன கேக்குறேன்னு சொன்னீங்களே ஐயா, கேளுங்க ஐயா. எனக்கு ஒரு 300 மில்லி கொடுங்க. இந்த ஆள் ஒரு ஆள் வாயை திறந்தா மில்லி தான் வரும். நீங்க சும்மா இருங்க, நான் கேக்குறேன். நீங்க இப்படி நடந்துக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன உங்க வீட்டுல நடக்காதா இங்க நடக்குது? என்னையா குத்தி காட்டுறீங்களா? சும்மாரியா, இப்ப நீங்க எங்க போறீங்க? கல்யாணம் பண்ண போறேன். ஐயோ, கட்டின புருஷன் என்ன வச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாளே. இப்ப உங்ககிட்ட எதுக்காக சொல்லணும்? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு இது என்ன சாதாரண விஷயமா? ஐயோ ஐயோ.
அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. இதுக்கு அப்புறமும் பொறுமையா இருந்தா குழந்தையே பெத்துட்டு வந்துருவீங்களே. தப்பு என்ன? கல்யாணம் பண்ணா எல்லாரும் குழந்தை பெத்துக்கிறது இல்லையா? எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுக்கு இது என்ன யூனியனா? இதுக்கெல்லாம் யூனியன் இருக்கா? விட்டா ஆரம்பிச்சிருவீங்கடா. ஏமா அவரு கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறியே. தாலி கட்டின புருஷனுக்கு துரோகம் செய்யலாமா? நிறுத்துங்க. என்ன ஆளாளுக்கு மூடி மூடி பேசிட்டு இருக்கீங்க? மூடி மூடி பேசாம திறந்தா பேசுவாங்க. ஏண்டி, கட்டின புருஷன் நான் இருக்கேன், என்ன விட்டுட்டு என் தம்பிய கல்யாணம் பண்ண கூட்டிட்டு போறியே. ஐயோ 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 ஐயோ, இது அடுக்குமா? இது நியாயமா? இது முறையா? ஒரு தப்பு பண்ணாத ஏன் மேல இப்படி குறையா சொல்றீங்களே? ஒரு சிறு கூட துரோகம் நினைச்சது இல்லையே, ஒரு சிறு கூட என் காலால மிதிச்சது இல்லையே. ஒரு எறும்பு கூட உன் காலுக்கு கிடைச்சிருக்காதே. இது கொஞ்சம் போச்சு. அப்பா, இத பாரியா, என் மேல யாராவது சந்தேகப்பட்டீங்க, விளக்கு மாற பிஞ்சிரு பிஞ்சு. யாரு சந்தேகப்பட்டாங்களோ அவங்கள. நான் சந்தேகமே படல அண்ணி. நானும் சந்தேகமே படல. சும்மாரா தண்ணி. அப்ப அடி எனக்கு மட்டும்தானா? ஓஹோ, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? அவனை ஏன் திட்டுற? அவன் மட்டும் சொல்லலைன்னா உங்க ரெண்டு பேர்த்தையும் கையும் கடவுமா புடிச்சிருக்கவே முடியாது. என்னத்த கையும் கடவுமா பிடிச்சீங்க? அண்ணி மேல அபாண்டமா பழி சுமத்துனீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறது நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச 3வது வீட்டு மூக்கம்மாவே. என் குடும்ப விரோதி குடும்பத்திலேயா பொண்ணெடுக்க போற? உன்ன இப்படி கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். அப்படியா? அத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஊரெல்லாம் கூட்டி என் மானத்தை வாங்கிட்டீங்க. நீங்கெல்லாம் எனக்கு ஒரு அண்ணன். அடே, எடுடா கைய. எடு டாவா. ஆமாடா, புருஷன் மேல கைய வைக்கிறத பார்த்துட்டு எந்த பொண்டாட்டி தான் சும்மா இருப்பா? என் பொண்டாட்டி சும்மா இருந்தால. பொண்டாட்டி அவ சுமாரியா? பாத்தியாயா முனுசாமி, என்னதான் இருந்தாலும் புருஷனை பொண்டாட்டி விட்டு கொடுக்குதா? இதாயா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிறது. இதுக்கு பேருதாயா தமிழ்நாட்டு பண்பு. நிச்சயமா நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். விரிச்ச வலையில விலாங்குமின்தான் விழும்னு ஆசைப்படுறவன் சராசரி மனுஷன். வலை விரிக்கிறதுக்கு முன்னையே விலாங்குதான் விழும்னு தீர்மானிக்கிறவன் இந்த பிரபாகரன். இப்போ இந்த பிரச்சனையில இருந்து உனக்கு விடுதலை வேணும். இல்ல, என்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிம்மதி வேணும். என் விஷயத்துல நியாயம் செத்துக்கிட்டு இருக்கு. இதுல மனுஷங்க வேற ஏன் சாகணும்? இந்த பல பரீட்சையில நீங்களே ஜெயிச்சுதான் நினைச்சுக்கோங்க. இனிமேலாவது யாரையும் பலி வாங்காதீங்க. உன் பெருந்தன்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன். நில்லுமா, உன் கடமையை நீ நிறைவேற்றிட்ட, என் வார்த்தையை நான் காப்பாத்த வேணாமா? ஏய், இந்தா. சார், பணத்துக்காக உங்க பிள்ளைய காதலிக்கல, அதை நிரூபிக்க இப்பதான் சார் எனக்கு முதல் சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு. இதை நான் தொட்டா உங்க பிள்ளைய தொட அனுபவிச்சது இதுக்காகத்தான் ஆயிடும். இந்த பத்திரத்தை வச்சு சட்டப்படி என்கிட்ட இருந்து அவரை பிரிக்க முடியும். என் மனசுல இருந்து கடவுளால கூட அவரை பிரிக்கவே முடியாது. கடவுளால பிரிக்க முடியாம போலாம், நான் நினைச்சா பிரிக்க முடியும். என்ன பண்ணு? பத்திரத்தில் இப்ப நீ போட்டு வந்திருக்கிற கையெழுத்தால உன் தலையெழுத்த மத்திரனை மாத்திக்கலாமா? என்னோட சுய கௌரவம், எங்க அண்ணன் கிட்ட நான் போட்ட சவால், எல்லாத்துக்கும் மேல உன் வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கிட்ட அக்கறை, அத்தனையும் சேர்த்து குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து நிக்கிறேம்மா. நீ என்ன செஞ்சாலும் எங்களை கேட்டுட்டு தானமா செய்வ. இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இனிமே என்ன செய்ய போற? மறுபடியும் ஹாஸ்டலுக்கே போக போறேன். வெரி குட். அரசாங்கம் சொந்தமா வீடு கட்டி கொடுத்தாலும் அத வாடகைக்கு விட்டுட்டு பழையபடி குடிசைக்கே போயிடும் சில ஏழை ஜனங்கள். அந்த மாதிரி உன்னை அந்த பங்களால வாழ வைக்க நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டோம். நீ உன் பழைய இடத்துக்கே திரும்பி போறேன்னு சொல்றேம்மா. உன்னை எந்த ரகத்தில் நான் சேர்க்கறது? என்ன மன்னிச்சிடுங்க சார், இந்த பிரச்சனை அத்துமீறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கையெழுத்து போட்டேன். எனக்காக டிரைவர் முனுசாமி ஏன் சார் வேலை இழக்கணும்? என்ன மட்டும் பாதிக்க வேண்டிய என் தனிப்பட்ட பிரச்சனை உங்களை ஏன் சார் பாதிக்கணும்? உங்களுக்கும் இந்த லட்சுமிக்கும் என்ன சார் சம்பந்தம்? அது என்ன சொல்ல போறீங்க? லட்சுமி, சதய நட்சத்திரம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதானே? உங்களை சொல்லி தப்பு இல்ல சார். வைக்க கண்ணுக்குட்டியை காட்டி பால் கறக்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாமே போலிதானே? நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருந்த சந்தோஷம், இந்த வீட்டுல இருந்த நிம்மதி எல்லாமே போச்சு சார். இதுக்கு மேல உங்களுக்கு பாரமா இருக்க பிரியப்படல சார். இனிமேல என்னால இங்க இருக்க முடியாது சார். என்ன பாட்டி, கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு,
கடைசியில உன் தம்பி ஏதோ வில்லங்க பண்ணிட மாட்டார? பார்ட்னர், நான் விடுற ஒவ்வொரு மூச்சும் என்ன சாதிக்கணும்னு தான் கேட்கும். பார்ட்னர், என் தம்பி வக்கீல்னா நான் ஜட்ஜ். தீர்ப்பு எப்பவுமே என் கையில தான். பாத்தியா, அந்த பொண்ணு எழுதி கொடுத்த விடுதலை பத்திரம். பாத்தி, நீ ரொம்ப கிரேட். இனிமே கடவுளே நினைச்சாலும் ரமேஷ் லதா கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. என்ன பாத்தி, கடவுளாலேயே நிறுத்த முடியாதுன்னு சொன்னேன். ஆஃப்டர் ஆல் ஒரு கான்ஸ்டபிள் உன்னை தடுத்து நிறுத்திட்டான். லாரியும் மோட்டார் சைக்கிளும் மோதி டிராபிக் ஜாம் ஆகி போச்சு. அதனால இப்படி போங்க. டிரைவர், கிளப்புக்கு போ. ஹலோ, ராஜேஸ்வரி பேசுறேன். ரமேஷுக்கு ஆக்சிடென்டா? என்ன ராஜேஸ்வரி? ரமேஷ் ஆக்சிடென்ட் ஆயிட்டா, ஹாஸ்பிட்டல் இருக்கா. அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா? எஸ்பிபி நர்சிங் ஹோம்ல. டிரைவர், சீக்கிரம் பாப்பா, சீக்கிரம் போ. இந்த ஆக்சிடென்ட்னால உங்க பையன் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. பட் ஒரு கால் இல்லாம வாழ வேண்டியிருக்கு. நேத்திக்கு கோயில் கதா காலிட்சேபம் கேட்டு மாதா பிதா செஞ்ச பாவம் பிள்ளைங்க தலையிலன்னு சொன்னாரு. நீங்க செஞ்ச பாவம் அவன் காலில் விழுந்திருக்கு. பாவம்னு சொல்லாரு, அந்த செருக்கி கொடுத்த சாபம்னு சொல்லு. நர்ஸ், என்னமா? ரமேஷ் பார்க்கணும். இப்ப யாரும் அனுமதிக்க முடியாது. டாக்டர் வர நேரம். ஒரே ஒரு தடவை சொன்ன கேளுமா. வாட்ச்மேன், நானே போயிடுறேன். பரவாயில்ல, ஆட்டோல ஏறுமா. வா. எங்க சார் போனோம்? இப்பெல்லாம் முடிவை நான் எடுக்கிறது இல்லப்பா, அவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே கேட்டுக்கப்பா. வீட்டுக்கே போலாம். பெண் புத்தி பின் புத்திங்கிறது கரெக்டா இருக்கு. ஒன்ன மாதிரி பொம்பளைங்க மடத்தனமா எடுக்கிற முடிவால அவஸ்தைப்படுறது எங்களை மாதிரி ஆம்பளைங்க தான். சரியா சொன்னீங்க சார். என்னப்பா சொல்ற? என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துடுச்சு சார். வண்டியை எடுப்பா, நாட்டுல பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு பாரு. ராஜேஸ்வரி, ரமேஷ் கிட்ட அவன் கால் எடுக்கிறத பத்தி இப்ப சொல்ல வேணாம். மாத்திரையை சாப்பிடுங்க. வேண்டாம். ப்ளீஸ் சாப்பிடுங்க. வேண்டாம் சொல்லல. ஏமா, இந்த மாத்திரையை சாப்பிட்டா என் காலை எடுக்காம விட்டுருவாங்களா? குடுமா, உன் நிம்மதிக்காக சாப்பிடுறேன். பாட்டி, இப்ப என்ன ஆச்சு? ஏமா கவலைப்படுறீங்க? ரமேஷ்,